சார் சார் எல்லா அக்கவுண்ட்ஸும் பக்காவா இருக்கு. ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். சார் இத்தனை வருஷமா கடன் அடைச்சிட்டு இருக்கேன். என் மேல எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வந்ததில்லை. சார் யாரு தகவல் சொல்லி நீங்க வந்தீங்க? சார் ஒரு லேடி தான் சார் கால் பண்ணி சொன்னாங்க. லேடியா? கன்ஃபார்மான இன்ஃபர்மேஷன் தான் சார் சொன்னாங்க. அதான் சார் வந்தோம். நாங்க எங்க கடமையை தான் சார் செஞ்சோம். சார் பரவாயில்ல, திரும்ப அவங்க கால் பண்ணா அவங்க யாரா இருந்தாலும் இந்த ரேடுக்கெல்லாம் பயப்படுற ஆளு இந்த ராமச்சந்திரன் இல்லைங்கிறத அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ஓகே சார். சார் தப்பு செஞ்சிருந்தா தானே சார் பயப்படணும். ஏன்னா நான் தப்பு பண்ணல. இருக்கட்டும் சார், நீங்க கிளம்புங்க. சாரி சார். பரவாயில்ல. சரி வாங்க போலாம். யார் இதை பண்ணிருப்பா? லேடிங்கிறாங்க. ஏய் சார், உன் பேர் என்ன? சார் ராஜா சார் என் பேரு. திருட்டு பயலுக்கு பேரு ராஜாவா? ஏய் உன் பேர் என்னடா? ஏய் உன்னை தாண்டா கேட்குறேன், உன் பேர் என்ன? ஏன் உங்க இன்ஸ்பெக்டர் தானே கூட்டு வந்தாரு, அவருக்கு தெரியாதா? போய் அவர்கிட்ட கேளுங்க. என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? வணக்கம் சார். யோ என்னையா? பாருங்க சார், பேரை கேட்டா திமிரா பேசிட்டு இருக்கேன். ஏய் பேரை கேட்டா சொல்ல மாட்டியா நீ? பேர் தெரியாம தான் விசாரி கூட்டு வந்தீங்களா? நான் ஸ்டேஷனுக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. என்ன உட்கார வச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? ஓ, வந்த உடனே ஆளாக உங்களை விசாரணை பண்ணிட்டு உங்களை அனுப்பி விட்டுருணுமா? விசாரணைக்கு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். விசாரிச்சுட்டு என்ன அனுப்புங்க. நான் ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லை. ஓ, என்ன ஹீரோயிசம் காட்டுறியா? இப்போ உன்னை விசாரிக்கணும், அவ்வளோதானே? யோ சார் இவனை தூக்கி லாக்அப்பில் போடு. ஓகே சார். லாக்அப்பா? எதுக்கு சார் லாக்அப்பு? சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் லீகலே கிடையாது. தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் சார் முதல்ல கை விடுங்க. சார் கை விடுங்கிறல்ல. சார் எதுக்கு சார் என்ன இப்ப லாக்அப்ல போடுறீங்க? சார் கேட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம கையை கட்டிட்டு இருக்கீங்க. சார் விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் சும்மாரு. சொல்லுவோம்ல இரு. சார் முதல்ல எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க சார். ரீசன் வேணுமா? கொலை பண்ண அக்யூஸ்டுங்களெல்லாம் அப்படிதான் விசாரிக்கணும். யாரு கொலை பண்ணா? பாண்டியனை கொலை பண்ணது நீ தானே? சொல்லு, எதுக்கு பண்ண? சார் அது ஒரு ஆக்சிடென்ட். வெளியில கொலைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ ஆக்சிடென்ட்னு சொல்ற? சார் அது ஆக்சிடென்ட் தான். நீங்க வேணா உங்களுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பழைய கேஸ் ஃபைல்ல எடுத்து படிங்க. எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ உங்க அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி பணத்தை எல்லா இடத்துலயும் இறைச்சு கேஸ அப்படி ஜோடிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லு. நான் தான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதவே கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ யோ என்ன சார் திமிரா பேசிட்டு சார் இருக்கியா? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் நிறுத்துங்க. அப்பா பேர் பரமசிவம் சார். ஆமா சார். டேய் பாரா எங்க என்ன பண்றீங்க? சார் நிறுத்துங்க சார். என் புள்ளைய அடிக்காதீங்க. என்ன பண்றீங்க? அடிக்காதீங்க. சார் அடிக்காதீங்க. சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஓபன்
கால் பண்ணுங்க சார் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. மாறா மாறா. சார் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல எதுக்கு என் பிள்ளை இப்படி அந்த அடி அடிச்சிருக்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அடிக்காம விசாரணைக்கு கூப்பிட்டா எங்களையே அடிக்க பார்க்கறான். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். நீ போய் சொல்ற. எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. யோ என்னையா நம்மள ரூடா ப்ரொவோக் பண்ணானா இல்லையா? ஆமா சார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான். சொல்லு. விட்டிருந்தா என்னையே அடிச்சிருப்பான் அவன். அவன் அப்படி பண்ணும்போது நான் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? மாறன் அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அது என்ன விசாரணை? மா எல்லாம் உன் ஃபேமிலி கேஸ்க்காக தான். ஏன் ஃபேமிலி கேஸா? ஆமா, உன் அண்ணன் தானே பாண்டியன் ஆக்சிடென்ட்ல செத்து போனானே, அவன் தானே? ஆமா. அவனை இவன் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஐயோ, என்னது? இங்க பாருங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. அது கொலை இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவன் உங்க வீட்டு பையன். அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஆக்சிடென்ட் தான் சொல்லுவீங்க. அதை நம்ப வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை. மா, நியாயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நீதான். அவன் உன் அண்ணனை கொன்னு இருக்கான். அவன் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாம நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ, மாறா 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 மாறா, என் புள்ளைய வெளியில விடுங்க. அவன் எந்த தப்பு பண்ணல. மாறா, நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து. ஐயோ சார், சார், அவனை விட்டுடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்கம்மா, விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியே அனுப்ப முடியாது. என் புள்ள மேலேயே கை வச்சுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையை இப்ப அவனை விட போறியா இல்லையா? நான் என் டியூட்டியை தான் செஞ்சிருக்கேன். சார், அவன் யாரோட பையன்னு தெரியாம கை வச்சிருக்கீங்க. ராமச்சந்திரன் பையன் தானே, எல்லாம் தெரியும். இந்த மிரட்டுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? போங்க, போய் லாயரை கூட்டிட்டு வந்து பேசுங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. விசாரணை முடியாம வெளியில அனுப்ப முடியாது. கிளம்புங்க. மாறா, வீரா, வீரா, மாறனை வெளியே விட சொல்லு. வீரா, மாறனை வெளியே விட சொல்லு. வலிமா இருங்க. நீ என்ன பேச மாட்டே? ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியாடா? வலிமா, யோ, இப்படி விசாரி. லீகலா ஃபேஸ் பண்ணலாம். அப்பதான் பேசுவானுங்க. பாத்துக்கலாம். வாங்க வலிமா. ஐயோ, பண்ண மாட்டேன் சார். வலிமா மேடம், அங்கெல்லாம் போக கூடாது. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்றேன்ல, நீ போ, எனக்கு ஒன்றும் இல்லை. வாங்க வலிமா, போலாம். மாறு, மாறு, அவன் கொலை பண்ணல. அத்த வாங்க வாங்க போலாம். வாங்க. ஏம்மா என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? உன்னை வேண்ட வேண்ட என் குடும்பத்துக்கு சோதனையை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? ஒரு தப்பும் பண்ணாத என் மாறனை ஏம்மா இவ்வளவு சோதிக்கிற? அவனை கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டா என்ன? வலிமா, வலிமா, மாறா, வலிமா, அழாதீங்கம்மா. முடியல வீரா, என்னால முடியல. பாவம் வீரா மாற. அவன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு கஷ்டத்தை தான் அவனும் தாங்குவான். அவன் ரொம்ப நல்லவன் வீரா, அவன் ரொம்ப நல்லவன். அவன் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்க மாட்டான். அவன் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணலையே வீரா, அவன் நிஜமாவே எந்த தப்பும் பண்ணலையே.
கார்த்தி, அத்தா அண்ணா எங்கடா? கடையில இருந்து கிளம்பிட்டாரு அத்தை. வந்த உடனே அப்பாட்ட சொல்லி மாறன் எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடலாம். நீங்க அழாதீங்க அத்தை. அவன் ஸ்டேஷன்ல இருக்கான்டா. அந்த போலீஸ்காரன் போட்டு அவனை அந்த அடி அடிக்கிறான்டா. அண்ணா, மாமா அண்ணா, பாத்து அத்தை, பாத்து. அண்ணா, பா, என்ன வழி? என்னாச்சு என்னாச்சுடா? ஏன் அழுகுற வழி? அண்ணா, அண்ணா, மாறு, ஏன்டா வளரா? அது வந்து மாறு, அப்பா மாறுனே. மாறன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அவன் அவன் எந்த தப்புமே பண்ணல. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? ஆமாப்பா. ஏன்டா? அவன் என்னடா தப்பு பண்ணா? அவன் எந்த தப்புமே செய்யலண்ணா. என்னைக்கும் நடந்த ஆக்சிடென்ட் இப்போ அவன் கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ்கார வீட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்னா. நாங்க போய் கேட்டா அவனை வெளியில விட மாட்டேன்றான். விசாரணைன்னு சொல்லி உள்ள வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னா. அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான்னா. பாவண்ணா மாறு. அண்ணா, நீயே சொல்லு, அவன் அப்படிலாம் செய்யறவனா? உன் புள்ள கொலை செய்வானா? நீயே சொல்லு. என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டான்னா. நானும் கார்த்தி வீராவும் உன்னை பாக்குறதுக்கு கடைக்கு வந்தோம். அங்க ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆளுங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி எங்களை கடைக்குள்ளேயே விடல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த இன்ஸ்பெக்டர் மாறனை விட மாட்டேங்கிறான். மாறன் ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாதுன்னா அண்ணா, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுனா அண்ணா. டேய், வந்தவங்க கிட்ட வாரண்ட் இருந்துச்சா? ஆஹா இல்லப்பா, விசாரணைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கான்? அப்பா, எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஆனா கேட்டா எந்த டீட்டெயில் அவங்க சொல்ல மாட்டாங்கப்பா. அவன் பொறுப்பு இல்லாதவன், கவனக்குறைவால் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க இப்படி சொல்றாங்கன்னா எப்பவோ செஞ்ச ஒரு தப்பு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை துரத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நான் அவனை கண்டிச்சு வளர்த்தேன். எங்க வந்து நிக்கிறான் பாத்தியா? அண்ணா, அவனை திட்டாதனா. உண்மையை சொல்லனா. அவங்க சாவுக்கு அவன் காரணம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அத்தை. அவனை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க. மாமா, உங்க புள்ள எங்க அண்ணனை கொண்டு இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் கோவக்காரன் தாமா. ஆனா அவன் கொலை பண்ற அளவுக்கு கெட்டவன்லாம் கிடையாது. அப்போ நீங்க வக்கீலுக்கு கால் பண்ணுங்க மாமா. அவன் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. அது சரியான இடம் இல்ல. நம்ம அவனை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ஆமா, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு. அத்தை, அழாதீங்க அத்தை. சார், அட்வொகேட் வந்துட்டாங்க. என் தம்பியை வெளியே விடுங்க சார். மாறா, சார் என்ன சார் இது? என்ன பண்ணி மறுபடியும் டார்ச்சர் பண்ணீங்களா? லாக்கப்பை திறந்து விடுங்க சார். சார், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. விசாரணை கூட்டிட்டு வந்து லாக்கப்பில் வச்சு அடிக்கிறீங்களா? திறந்து விடுங்க சார்.
சார் இப்போ திறக்க போறீங்களா இல்லையா? ஏய் மாறா, வாடா. மாறா மாறா பாருங்கப்பா எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. அவன் மேல கை வைக்கிற உரிமை உங்களுக்கு யார் சார் கொடுத்தது? விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தோம். எங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அதான் தற்காப்புக்கு நாங்க அவரை அடிச்சோம், அவ்வளவுதான். விசாரணைன்னு சொன்னதும் அவரே உங்க கூட வந்தாரு. அவர் எப்படி உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாரு? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா சார்? சார், கொலை பண்ண அக்யூஸ்டுக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ண யார பார்த்து கொலைகாரன் சொல்றீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட். டவுட் இருக்கு சார் எங்களுக்கு, அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். இல்ல இல்ல எனக்கு வலிக்குதாடா? ஒண்ணும் இல்ல. மாறா ஒண்ணும் இல்லடா. வலிக்குதா? ஹலோ சார். ஹலோ, யாரு? சார், டிஐஜி சூரியபிரகாஷ் சாருங்களா? ஆமா, சொல்லுங்க. நீங்க யாரு? நான் காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், நீங்க போனை ஸ்பீக்கர்ல போட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க. சரிங்க சார். டிஐஜி சார் உங்ககிட்ட பேசணுமா? சார் சொல்லுங்க சார். என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், இந்த கேஸ்ல மோட்டிவோட இவர் கொலை பண்ணிருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்கு. அதான் விசாரிக்கலான்னு. விசாரிக்கலாம்னா வாரண்ட் வச்சிருக்கியா? இல்ல சார். அப்புறம் எப்படியா நீ அவங்க பையனை லாக்அப்ல வைக்கலாம்? இல்ல சார், அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல. கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்ணாரு, அதான். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா. உன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பிளாக் மார்க் இருக்கு. பல ஸ்டேஷனை தாண்டி தானே இங்க வந்திருக்க. இங்க வந்து உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சார், இந்த கேஸை முடிக்கணும், அதான். இங்க பாரு, உனக்கு அந்த கேஸ்ல டவுட் இருந்தா உனக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேளு. உன் இஷ்டப்படி ஆடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படி நீ கை வைக்கலாம்? அதுவும் விசாரணைன்ற பேர்ல கூட்டு வந்து அடிச்சிருக்க. இப்போ உன் மேல லீகல் ஆக்ஷன் எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? இது வரைக்கும் நீ சஸ்பெண்ட் தான் ஆன. இதுக்கப்புறம் நீ டிஸ்மிஸே ஆயிடுவ. சாரி சார். இங்க பாரு, ஒருத்தரை விசாரணை பண்ணணும்னா அவருக்கு லீகலா சம்மன் அனுப்பணும்னு உனக்கு தெரியாதா? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வந்தானே நீ, இல்ல நேரடியாவே இன்ஸ்பெக்டர் ஆயிட்டியா? அவங்க பையனை வீட்டுக்கு போய் இழுத்துட்டு வந்திருக்க. முதல்ல அவருக்கு சாரி சொல்லிட்டு அவர் பையனை அனுப்பி விடு. இதுக்கு மேல நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். ஆக்சிடென்ட் பண்ண உடனே அவர் பையனை ஸ்டேஷன் கொண்டு வந்து ஒப்படைச்சவரியா அவரு. அவர் வீட்டுல போய், சரி நான் லைன்லயே இருக்கேன், நீ ராமச்சந்திரன் சார் கிட்ட சாரி கேளு. சாரி சார். போன அவர்கிட்ட கொடு. சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே சார், நான் வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. என் பையன் மேல தப்பு இருந்துச்சுன்னா நானே தரன்னு இழுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுருப்பேன். ஆனா செய்யாத தப்புக்கு அவன் மேல யாராவது பழி போட நினைச்சா யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். கார்த்திக், அவனை கூட்டு வா.
மாறா ரொம்ப அடிச்சிட்டாங்கல்லடா? இல்லடா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வா. வலிக்குதா? ம் பரவாயில்ல. என்ன பண்ற? டிவோர்ஸ் நோட்டீஸ் எங்க வச்ச? எப்பயே கையிலே வச்சு சுத்திட்டு இருப்பியே. எதுக்கு கேக்குற? கூட அதான் எதுக்குன்னு கேக்குறல, சொல்ல. சைன் பண்ணி கொடுத்துறேன், கொடு. சைன் பண்றியா? ஆமா, உன் ஹேண்ட்பேக் எங்க? எப்பயும் அதிலே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பியே. வந்ததுல இருந்து அதை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க வச்சிருக்க? என்ன பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு அப்பா கைக்கு போனதுக்கு அப்புறம் புதுசு வாங்கி வைக்கலையா? வச்சிருப்பியே, நீ தான் கேடியாச்சு. சரி வாங்கலன்னா லாயருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். ஏய் பாத்து. இப்போ குடிக்கிறது வேற இல்லையா, அதான் ஒரு மாதிரி வலிக்குது. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் லாயருக்கு கால் பண்ணு. என்ன இப்ப என்ன திடீர்னு? நீ தானடி கேட்டுக்கிட்டே இருந்த. நானும் உன்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீ வெயிட் பண்ணதெல்லாம் போதும். நான் கையோட சைன் பண்ணி கொடுத்துட்றேன். நீ உன் வாழ்க்கையை பாரு.